புது சாமந்தி செடி கவரில் இருக்குது. இப்போ கவரில் இருக்கிற சாமந்தி செடி நட போகிறோம். எப்படி நட்டால் ஃபாஸ்ட்டாக வளரும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதே சமயத்தில் உடனே கொடுக்குற ஃபெர்டிலைசர் கூட இப்போ நான் கொடுக்க போகிறேன். அப்போ தான் சீக்கிரமாக சாமந்தி செடி வளரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த க்ரீன் சாமந்தி பாருங்கள், அழகாக பூத்துருக்கு. நல்லா பெரிய பூவாகவே பூக்குது பாருங்கள். நல்லா இப்போ வளருது. ஆனால் இதுக்கு நான் என்ன கொடுத்தேன்னா ரைஸ் வாட்டரு வேப்பமுன்னா கொடுத்துருக்குறேன். நல்லா ஃபாஸ்ட்டாக தான் வளருது. பக்கத்தில் கண்ணு கூட சீக்கிரமாக வளருது பாருங்கள். பின்னாடி பாருங்கள், நல்லா வளருது. ரைஸ் வாட்டர் கூட நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்ல. ஒரு கிளாஸ் வாட்டருக்கு ரைஸ் வாட்டருக்கு 3 கிளாஸ் வாட்டர் கொடுத்தா போதும். இப்போது இந்த கப் தொட்டியில் தான் நான் நடப்புகிறேன். பாருங்கள், இந்த கப்பு தொட்டியிலே நான் நடலான்னு சொல்லிட்டு இப்போ எப்படி நடுறதுன்னு கொஞ்சமாக கோகோபீட் போட்டுக்குங்க அடியில். அதாவது நிறைய ஹோல்ஸ் இருக்கும். சப்போஸ் கிளாத் ஏதாவது உள்ளே போடுறப்போல இருந்தால் போட்டுக்குங்க. இப்போ கோகோபீட் நான் கொஞ்சமாக அடிபாகத்தில் போட்டு வைக்கிறேன். நீங்கள் வெங்காயம் தோல் சப்போஸ் போடுறப்போல இருந்தால் போட்டுக்குங்க. இப்போ நான் வெங்காயம் தோல் இப்போ போடல. சப்போஸ் நீங்கள் வெங்காயம் தோல் போடுறப்போல இருந்தால் போட்டுக்கலாம். இது போல் போட்டுட்டு கொஞ்சமாக சாயில் சேர்க்கணும். அதாவது கோகோபீட் மேலே ஒரு லைனு மணல் இருக்கிற போல் பாருங்கள், மணல் இருக்கிற போல் போடணும். அப்போ தான் லூஸாக வேர் இறங்கி நல்லா வளரும். அதுக்காக இது போல் சொல்கிறது. இப்போ கவரில் செடி நீங்கள் பாருங்கள், சாமந்தி செடி மண்ணோட நல்லா டைட்டாக இருக்குது. ரொம்ப டைட்டாக இருக்கிற மண்ணாக போல் இருந்தால் அப்படியே இப்படி வைக்கக்கூடாது. டைட்டாக இந்த மண் இருந்தால் சொல்கிறேன். ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால் பாதி மண் நீக்கிடணும். தண்ணியில் கூட நீங்கள் கொஞ்ச நேரம் போல் வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். பாதி வேர் இருக்கிற போல் ரூட்டு நல்லா தெரிகிற போலே வச்சுட்டு நீங்கள் நட்டுக்கலாம். ஆனால் இந்த அளவெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் மண் போடணும், நட்டுக்கலாம். இது போல் போட்டுட்டு நம்ம ஹைட்டு பார்த்துட்டு உள்ளே இப்படி இறக்கி வச்சுட்டு எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு அப்புறமா இறக்கணும். இது போல் இறக்கி வச்சுட்டு பாருங்கள், மேல் சாயில் இப்படி லைட்டாக எடுத்து விடணும். எல்லா சாமந்தி செடிக்கு நான் அப்படி எடுத்துருக்கிறேன். நல்லா வறுத்து பாருங்கள். சப்போஸ் அப்படி எடுக்க முடியல, செடி ஏதாவது ஆகிடும்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா நட்டு வச்சதுக்கப்புறமா குச்சியில் தென்னங்குச்சியில் கொத்தி விடுங்க. இது போல் சப்போஸ் உங்களால் பண்ண முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது சாரின்னா நீங்கள் நட்டு பாதி மண் அளவுக்கு எடுத்துகிட்டு நட்டு வச்சுட்டு இந்த இடத்துலலாம் மண் எடுக்கணுன்னா எதுவும் நீக்காமல் தென்னங்குச்சியில் கொத்தி விடணும். அதாவது ஃபுல்லாக நட்டதுக்கப்புறம். இப்போ கோகோபீட் போடுறேன். பாருங்கள், இது நல்லா அலசிட்டு பிழிஞ்சு கப்பு தொட்டியில் போட்டு வச்சுருந்தேன். ரொம்ப பவுட்ரு ஃபார்மில் தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் போல் இந்த மணல் இருக்கிறப்பல நம்ம மேல் பாகத்தில் போட்டுக்கணும். ஆனால் இந்த மண்ணும் நீங்கள் சேர்க்கணும். இந்த தொட்டிக்குள்ளே இருக்கு பாருங்கள், இந்த கவரில் இருந்தது அந்த மண்ணை நீங்கள் இந்த மண்ணோட சேர்த்துட்டு போடுங்க கோகோபீட்டோட. ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த இடத்துலையே இருக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த செடி நனைக்கிறதுக்காக வளர்கிறதுக்கு நல்லது. ஏன்னா நம்ம அந்த கவர்லேயே இருக்கிறப்பல அந்த இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோன்றப்பல அதுக்கு நனைக்கணும் செடி. அதுக்காக தான் நான் அது போல் சொல்கிறது. ஏன்னா செடிக்கும் தெரியும் நம்ம பிளேஸ் மாற்றிட்டோம்னா நம்ம இடம் மாறிட்டோம்னு சொல்லிட்டு அப்புறம் அது ஒரு விஷயமா நினைக்கும். அதனால் நம்ம அது போல் இல்லாமல் அந்த சாயிலும் நல்லா சேர்த்துக்கிட்டு லைட்டாக இது போல் விரலில் பாருங்கள், லைட்டாக இது போல் விரலில் நம்ம கோகோபீட் கலந்து விடணும். அந்த வேர் பகுதிக்கும் அதுக்கு படும். அந்த பழைய மண்ணெல்லாம் அந்த இருந்த மண் சொல்கிறாங்க, கவரில் இருக்கிற மண் அந்த வேர் பகுதியிலலாம் படும். அதுக்காக அப்படி லைட்டாக நான் கொத்தி விடுறது. இப்போ நம்ம திருப்பி மேல் பாகத்தில் நீங்கள் கோகோபீட் போட்டுக்கணும்.
இது போல் கிரிசாந்திமம் பிளான்ட்டு நட்டதுக்கப்புறமா நீங்கள் ஒரே டைமுக்கு இப்போ நான் போட்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரே டைம் வந்து பாட்டிங் மிக்ஸ் கலந்துட்டு போட்டுடலாம் நம்ம செடி இறக்கிட்டு. இல்லைன்னா நான் இப்போ போட்டது போலயே நீங்கள் போட்டுக்கலாம். சப்போஸ் சாமந்தி செடி நடுறீங்கனாக்கா பாருங்கள், கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், டர்மரிக் பவுட்ரு கொஞ்சம் சேர்க்கணும். மஞ்சத்தூள் போட்டுட்டு லைட்டாக கலந்து விடணும். கோகோபீட்டு சாயில் இந்த ரெண்டோட சேர்ந்தா போல் லைட்டாக கலந்து விடணும். நீங்கள் கலந்து விட்டுட்டு சப்போஸு இப்போ ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கணுன்னாக்கா நீங்கள் ரைஸ் வாட்டர் ஊற்றலாம். இப்போ வந்து நான் வந்து ரைஸ் வாட்டர் வந்து 1 வீக் கழிச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போ ஆனியன் பீல்ஸ் வாட்டர் தான் நான் கொடுக்குறேன். ப்ளெயின் வாட்டர் வந்து இதில் வந்து நான் ஏற்கனவே கொஞ்சம் ஆனியன் பீல்ஸ் நல்லா ஃபர்மெண்ட் ஆகி வெறும் பீல்ஸ் மட்டுமே ஆனியன் பீல்ஸ் போட்டு வச்சுருந்தேன். திருப்பி 2 டேஸ் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு 2 நாள் ஊற வச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போது இந்த ஆனியன் பீல்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுட்டு எடுத்த வாட்ரு வந்து இப்போ நான் செடி கொடுக்குறேன். வெங்காயம் தோல் வந்து ரொம்ப நல்லது. எல்லாமே கால்சியம், பொட்டாசியம், நைட்ரோஜன் எல்லாமே இருக்கும் இதுக்குள்ளே. நீங்கள் வந்து இது போல் ஆனியன் பீல்ஸ் வாட்டரெல்லாம் நீங்கள் பிளான்ட்டுக்கு சேர்க்கலாம். சாமந்தி செடிக்கு பூவே பூக்கலன்னா கூட பூக்கும். நீங்கள் வந்து மொட்டு வரலன்ற செடி கூட வாழைப்பழத்தோலோட இந்த வெங்காயம் தோலும் சேர்த்துக்கணும். அதுக்காக 1 வீக் கழிச்சு ரைஸ் வாட்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து ஆனியன் பீல்ஸ் வாட்டர் கொடுத்துட்டோம். 1 வீக் கழிச்சு ரைஸ் வாட்டர் கொடுக்கணும். சப்போஸ் எனக்கு வந்து ரொம்ப செடி ஈஸியாக வளர்க்கணும் அப்படின்னா மணல் கோகோபீட்டு 2 எல்லாமே கலந்துட்டு செடி நட்டுட்டு பாருங்கள். டிஏபி வந்து ஆர்கானிக்கு கொஞ்சமாக கிரானுவல்ஸ் போட்டு விடுங்க. மேல் பாகத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றலாம். அப்படியும் நீங்கள் செய்யலாம். இந்த செடிக்கு சப்போஸ் நான் இந்த டிஏபி வந்து கிரானுவல்ஸ் வந்து போடுறப்பல இருந்தால் இது ஆர்கானிக்கு. கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு 15 டேஸ் கழிச்சு, ஏன்னா இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம், அதனால் இப்போதைக்கு தேவைப்படாது. கொஞ்சம் 1 மந்த் கழிச்சு கூட நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம். 1 மந்த்து கழிச்சு இது போடும்போது நம்ம வீட்டில் ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்க தேவையில்ல. அப்படியே நீங்கள் செடி வளர்க்கலாம். சாமந்தி செடி இது போல் பாட்டிங் மிக்ஸ் வந்து புது சாமந்தி செடி நட்டிங்கன்னா சூப்பராக ஃபாஸ்ட்டாக வளரும். இந்த வீடியோவில் தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.